செய்தோம். மிக அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. அருமையான நல்ல ஓய்வு நாளின் சாயங்கால வேலைக்காக துடிக்கிறோம், சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தின் கூடுதலுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த சூழலிலே கட்டாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. வர வேண்டிய பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து நன்றி சொல்லுகிறோம். கட்டாவே ஒரு ஆத்மாவின் தேவன் மன்னாவை தேவன் அவையாளர் மூலமாக அருமையான பிள்ளைகள் மூலமாக உடையவர்கள் மூலமாக இதை பேசுவதை நாங்கள் தெரிவிக்கிறோம். யாரும் மனதிலும் ரட்சிக்கப்படணும், அதுதான் உங்களுடைய திருவுள்ள சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வசனம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் கிருபை பண்ணட்டும் தெரிவிக்கிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை முழுவதும் உங்களுடைய பிரசனம் நிறைந்திருக்கிறே வந்திருக்கிற அனைவரும் பெருமையாய் போகாதபடியும் உடைய பரவராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை மன்னாவை பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவர் கிருபை கொடுக்க தெரிவிக்கிறோம். கூடுகை முழுவதும் வரத்தோம் கத்தல் கொண்டு ஆசீர்வதி ஜீவன வளர்ந்து. ஆமென். இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வருகை தந்து இந்த நாளிலும் எங்கள் அனுபவ சாட்சிகள் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் இந்த பூமியில் பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடித்து விடுவோம். ஆகினாலே திருச்சபை மக்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவது கன்வென்ஷன் இயேசு என்ற
132வது கன்வன் சங்கீதங்கள். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி? நீங்களே சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இயேசு ஜீவிக்கிறார் என்பதை எப்பொழுது சொல்ல முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு உள்ளத்திற்குள்ளே வரும் பொழுது இயேசு எனக்குள்ளே வந்துவிட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவ சாட்சி, அதை இந்த திருச்சபை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. 132வது கன்வன் சங்கீதம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். தெய்வம் கொள்வதை வாக்கியம், அவரில் இனிமை இருப்பதை சாத்தியம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். மனிதன் மறுபீரம் படைவார் ரகசியம், மறித்த இயேசுவன் அடையும் ரகசியம். மனிதன் மறுபீரம் படைவார் ரகசியம், மறித்த இயேசுவன் அடையும் ரகசியம். மறையும் முன்னே மகிழ்வதை தேடு, இறைவனோடு பரலோகம் சேரு. இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். ஆவியினால் அறிந்திடும் தெய்வம், பாவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியினால் அறிந்திடும் தெய்வம், பாவிகளை நேசிக்கும் தெய்வம். ஆவியோடு உண்மையும் பொறுப்பும் தேவதாயனாய் மாறி வாழ்கிறார். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். உள்ளவாசலை வாழ்வார், ஒரு மனதால் சொல்வார், ஆட்கள் கொள்கிறார் ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு வாலிப
கிளம்பி அநேகரோடு கூட சேர்ந்து குற்றாலம் அருவியிலே குளிப்பதற்காக சென்றார். எல்லாரும் அந்த அருவியிலே குளிப்பதற்கு குதித்து அல்லது அந்த அருவியிலே உட்கார்ந்து குளித்து ஒரு சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று அந்த வாலிபனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எல்லாரையும் போல நானும் வந்து குதிக்க வேண்டும் என்று சொல்லி குதித்தாரு. ஆழம் தெரியாமல், நீச்சல் தெரியாமல் உள்ளே இழுத்து கொண்டே போய்விட்டது. ஒரு மரணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தோடனே இதை ஒரு பக்கத்தில் ஒருவர் கவனித்தான். கவனித்து உச்சிமுடி பிடிச்சி இழுத்து கரையில் கொண்டு ஒரு சேர்த்து விட்டான். மரணத்திலிருந்து ஒரு விடுதலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருச்சபை சிறு வயதிலிருந்தே நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இந்த மரணம் உள்ளே ஒவ்வொருடைய மனிதருக்குள்ளும் இருக்கிறது. இந்த மரணத்திலிருந்து ஜெயம் கொடுப்பது யார்? இன்றைக்கு கச்சாப்பு கடையில் ஒரு ஆட்டை கொலையை காமிச்சு கொண்டு கட்டிடுவாங்க. கெட்டப்பட்ட ஆட்டுக்கு என்ன நடக்க போகுது, அது கொலை தான் தெரியும். அந்த கொலையை பின்பற்றி அதில் போய்கிட்டே இருக்கும். உள்ள ஒரு ஆடு அறுக்கும்போது இந்த ஆட்டுக்கு அப்போதான் தெரியும், தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம், மரணங்கிற விளிம்புக்கு வந்துட்டோம் என்று சொல்லி அது பயப்படும். இன்றைக்கு இந்த மரணத்துக்குரிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 வருடம் வாழ்ந்தார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து அவர் இந்த உலகத்திலே பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தாமே செய்யும்படியாக, பாவத்தை இந்த சரீரத்திலே நீக்கும்படியாக தன்னை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும்போது சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மிக்க மரணம், பாவம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த பாவ மாம்சத்தில் என்னை விடுவிப்பது யார் என்று சொல்லி பக்தன் கதறுகிறான். விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? பாதாளத்தின் வல்லமிருந்து காக்கப்பட்டிருக்கிறோமா? இதை இந்த திருச்சபை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், விலையேறப்பட்ட ஆத்மா, மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த ஆத்மாவுக்கு ஈடாக ஒன்று கொடுக்க முடியாது. இந்த ஆத்மாவை ஒரு மனிதன் இப்படியாக வாழ்த்தினான். நிறைய விளைச்சல் விளைந்தது. களஞ்சியத்தை நன்றாக பெரிதாக எடுத்து கட்டி அந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், ஆத்மாவே ஆத்மாவே, அநேகம் தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு என்று சொல்லி இந்த ஆத்மாவை வாழ்த்தினான். அதனால் பாதாளத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்மா போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டது என்று சொல்லி ஒரு சொட்டு தண்ணிக்காக அண்ணாந்து பார்க்கிறான். தன்னுடைய வீட்டிலே பொறுக்கி கொண்டிருந்த அந்த லாசரு உயர்ந்த இடத்துல இருப்பதை பார்த்து ஒரு சொட்டு தண்ணிக்காக வேண்டுதல் செய்கிறான். காலம் பிந்தி விட்டது. இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டவர்களாக திரும்பி போகணும். இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். இன்றைக்கு நாம் அழுது நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, கரையம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அவர் கரையம் கொடுத்து நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்டு நம்மை ஒரு பரலோகம் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்தமுள்ள நாட்டுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை வைத்திருக்கு. அது என்ன காரியம்? விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு. நான் ஒரு நன்றாக படித்து நன்றாக சம்பாதித்திருந்த ஒரு மனிதன் அநேக சுற்றுலா தலங்களுக்கு போய்விட்டு ஒரு ஏரியை பார்த்தான். அந்த ஏரியிலே எல்லாரும் சவாரி போய் கொண்டிருந்தார்கள். சவாரி போய் கொண்டிருந்த மனிதனுக்கு நானும் சவாரி போக வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்தது. சவாரி போனான். போகும்போது அந்த படகை ஓட்டுகிறவர்கள் கேட்டான், தம்பி நீ படித்திருக்கிறாயா, படிக்கவில்லையா? இப்படி படகு ஓட்டுகிறாயே. நான் படித்திருக்கிறேன், எனக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு போகும்போது திடீரென்று ஒரு சூறை காற்று வீச ஆரம்பித்து விட்டது. இந்த படகோட்டி கேட்டிருக்கிறான், இதே போல ஒரு நாளும் சூறை காற்று வீசினது இல்லை.
இன்றைக்கு இப்படி வீசுகிறது. திடீரென்று படகு கவிழ்ந்து விட்டால் எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டவுடனே இவர் பதறி விட்டார். நீச்சல் தெரியாதப்பா, நீச்சல் தெரியாதப்பா. இன்றைக்கு அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த திருச்சபை நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, பாதாளத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த விடுதலை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இது நாங்கள் கிருபையாக திருச்சபையில பெற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சொல்லும்படியாக வந்திருக்கும். இந்த பாவத்தோடு கூட மனிதன் போகும்போது ஒருவேளை கல்லறையில் எழுதியிருக்கும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அந்த கல்லறையில் போடப்பட்டிருக்கும். ஆனால் ஆத்மா எங்கே இருக்கும்? தேவனுக்கு பயந்தவர்களே, அவரின் ஆத்மாவுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். ஆத்மாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார். ஆகிய பாவம் விலகி போய்விட்டது, சாபம் நீங்கி போய் எங்கே போனது? சிலுவை அண்டையிலே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வதைவே. எந்த ஒரு அனுபவம். நாள் ஒரு சிறைச்சாலைகளை அடைக்கப்பட்டிருந்த ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு அநேகர் ஜனாதிபதி மனு போட்டார். மனு போட்டவுடனே அந்த மனுவை பார்த்து இத்தனை பேர் இந்த மனிதனுக்கு சொல்லியிருக்கு, ஒரு சூழ்நிலை செய்து விட்டான், ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நேரே சென்று கொடுப்பேன் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு முன்பாக வந்தார். சிறைச்சாலையின் அதிகாரிகள் பார்த்தார்கள், ஜனாதிபதி வந்திருக்கிறார். உடனே அந்த மனுஷன்கிட்ட பார்த்து சொன்னாங்க, தம்பி உனக்கு ஒரு நல்ல செய்தி, உனக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுப்பதற்கு யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாரு. இன்னைக்கு பரலோகத்திலே தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபெடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்துக்கு வந்து, மகனே உன் இருதயத்தேனுக்கு தான் உனக்கு ரட்சிப்பு இலவசம். திருச்சபையிலே இரத்தத்தின் மூலமாய் ஒரு உடன்படிக்கை, என் மாம்சத்தை பிட்டு என் இரத்தத்தை பானமுடலுக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு பாதாளத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் பாக்கியவான்கள். ஒரு வாலிப தங்கச்சி நமக்கு கிடைக்க வாழ்க்கையிலே இருதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தோம். இருதயத்தை ஒப்பு கொடுத்தோடனே இதயத்துக்குள்ள ஆண்டு வரும்போது என்ன செய்வாருன்னு சொன்னா, என்னெல்லாம் பாவ கரைகள் இருக்கிறதோ இந்த பாவ கரைகளை சுட்டி காண்பிப்பார். பரிசுத்தாவியானவர் செய்கிற ஒரே ஒரு காரியம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பின் அந்த வல்லமை குறித்தும் அவர் போதிக்கிற இந்த திருச்சபையிலே இந்த வாலிப தங்கச்சி வாலிப நாட்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. வாலிப நாட்களை ஒப்பு கொடுத்ததுனால ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்மாவில் ஒரு விடுதலை, பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம் எங்கே வரும்னு சொல்லி பரிசீலனை கேட்கும்போது, உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது, அது உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னபடி வாலிப தங்கச்சி உள்ளத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்தது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கிடைத்தது அந்த வாலிப தங்கச்சிக்கு. வாலிப நாட்களில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டாங்க, வேலை கிடைச்ச வயிற்றில் ஒரு கட்டி. அநேக இடங்களில் பார்த்தாங்க, விடுதலை கிடைக்கல. வேலூருக்கு போனாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு சொல்கிறாங்க, உங்கள் ஊர் உடன்குடின்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் தான் உடம்புல உயிர் இருக்கும், அதுக்கு பிறகு உயிர் பெயர்னு சொல்லி ஆசிரியத்து லூக்காஸ்பத்திரியில் கொண்டு வைத்திருக்கும் போது அவளை பார்க்கறதுக்காக ஒரு சில பேர் இருந்தாங்க. தங்கச்சி தோத்திரமா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கனே, ஆண்டுடைய கிருபையினால அவரோடு கூட வாழ்வதற்கு ஆயத்தப்பட்டுட்டேன். என்னை வரவேற்பதற்கு தேவதூதர்கள் என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் வந்துட்டாங்க. நான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லி கொண்டிருக்கும்போது பக்கத்தில் இருந்த சகோதரி பார்த்து அழ ஆரம்பித்தாங்க. ரொம்ப அழுதவனே இவன் திரும்ப முடியாமல் திரும்பி பார்த்து, அக்கா எதுக்கு எழுகிறான்? நான் ராஜ்யத்தில் வாழப்போகிறேன், ஆண்டுடைய ராஜ்யத்தில் வாழப்போகிறேன், ஆகினால் நீ அழாத. இன்னைக்கு அந்த விதமான ஒரு ஆயத்தம் ஆத்மாவலை கொடுக்கிற ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் நிச்சயம். பின்னாமோர் பிதா
இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பாட்டியம்மா, வேறு புரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க, வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், நம்ம விடுவிக்கிறது இயேசு, அவர் தான் நமக்காக சிலுவைக்கு சென்றார், பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தியாக்கும். ஆகையினால இயேசு கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செய்யுங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அந்த பாட்டியம்மா யாருக்கு எந்த அநியாயம் செய்யவில்லையா, அந்த ஆண்டவன் எனக்கு நல்ல இடம் தருவான்னு சொல்லி ஒரே வாய்த்தில் முடிச்சிட்டாங்க. காலங்கள் உருண்டு ஓடினது. காலங்கள் உருண்டு ஓடின பிறகு அவங்களுடைய சரீரம் பலன் குறைந்தது. சரீரத்துக்குரிய கண் மூட ஆரம்பித்தது, ஆவிக்குரிய கண் திறக்க ஆரம்பித்தது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையுள்ள ஒரு சாட்சி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்களே, என்னை கெட்டி கொண்டு போவதற்கு வந்திருக்கிறாங்களே, இந்த ஊரில் காப்பாற்றிருக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா என்று சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது சுவிசேஷத்தை சொன்ன அந்த சகோதரன் அவங்க கண்ணில் பட்டவனே, தம்பி என்னை காப்பாத்தியா, என்னை காப்பாத்து, யாரெல்லாமோ வந்திருக்கிறாங்க, என்னை கெட்டி கொண்டு போக வந்துருக்கிறாங்க. பாட்டி அவங்களுக்கு அப்போதே சொன்னேன், இயேசுதான் அவங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். இயேசு கிட்ட கேளுங்க. காலம் வந்து விட்டது, மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் கொண்டு போகுதே. மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே. சோகு நட சொகுசு நட எல்லாம் போகுதே, சோகு நட சொகுசு நட எல்லாம் போகுதே, சொகுசுலோரை சுடுகாடு கொண்டு போகுதே, ஐயோ சொகுசுலோரை சுடுகாடு கொண்டு போகுதே. லதா மங்கேஷ்கர் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கடைசியில் என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு மாளிகை இருக்குது, நான் ஒரு சின்ன ரூமில் இருக்கிறேன், அப்புறம் எனக்கு ஏராளமான விதவிதமான ஆடைகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு அங்கி தான் போட்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்க கடைசியில் உணர்ந்துருக்கிறாங்க. அவங்களை அடிக்கடி சந்திக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வதற்குன்னு சொல்லி நிறைய ஒரு போயிருந்ததுனால இந்த உலகத்தில் மரணம் என்பது நிச்சயம். உலகத்தில் நான் எதுவுமே எனக்கு கூட வராது என்று சொல்லி ஒரு 5 அடி நிலம்தான் எனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இயேசு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம், உனக்காக நான் மரித்திருக்கிறேன், எனக்காக என்ன செய்தாய்? அங்கரங்கள் துளைக்க செங்கோருடி சூரக்க பொங்கி கூறுதி பாரினேன், அங்கரங்கள் துளைக்க செங்கோருடி சூரக்க பொங்கி கூறுதில் மாறினேன், ஓர் பந்தாய்க்கு போய் அங்கரங்களையும் சிங்காசனத்தில் அமர்ந்தேன், ஓர் பந்தாய்க்கு போய் அங்கரங்களையும் சிங்காசனத்தில் அமர்ந்தேன். மகனே மகளே, ஓ இதயத்தை தாராயோ, தாராயோ தாராயோ. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். இதோடு ஒரு ஊழியம் செய்து இந்த குழுவில் ஒரு அனுபவ சாட்சி நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். சரீரத்தில் பலவீனம் காணப்பட்டது. வீட்டில் இருந்தாங்க, கூட போன ஊழியக்காரங்க போய் பார்க்க போயிருந்தாங்க. பார்க்கும்போது, சகோதரனை நிலைமை குறித்து கேள்விப்பட்டேன், சரீரத்தில் பலவீனமாயிட்டான், பார்க்க வந்திருக்கிறேன், எப்படி இருக்கிறான், ஆத்மாவில் எப்படி இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறாயா, மரணத்தை எதிர்கொள்வதற்கு நீ ஆயத்தம் இருக்கிறாயா, மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமங்க என்று சொல்லி இயேசு நம்முடைய வாழ்க்கையில நிரூபித்து விட்டாரே. எப்படி இருக்கா? மரணம்னு சொன்ன பயமா இருக்கப்பா, மரணம்னு சொன்ன பயமா இருக்கான். ஏன்பா அப்படி சொல்றான்? வா ஜோமனும், ஏதாவது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா பரலோகம் தெரியாது, அந்த சந்தோஷம் தெரியாது. அதனால் வா ஜோமனும். 2 பேரும் மிளகாய் போட்டு ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிட்டு நீனும் ஜோம் பண்ணு நானும் ஜோம் பண்ணிட்டு போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு வந்தாரு. வந்து என்னப்பா தெரியுது, ஆண்டவர் வெளிப்படுத்திருப்பார்ல சொல்லு. சொன்னவனே ஒரு
கோழி மட்டும் சுற்றி சுற்றி வருதுப்பா, கோழி மட்டும் சுற்றி சுற்றி வருது. என்ன செய்யுதாப்பா? அநேக வருஷத்துக்கு வந்து பக்கத்து தோட்டக்காரங்க சொன்னான், இந்த விளைச்சல் வேணா இப்படி செஞ்சாச்சுன்னா நல்ல விளைச்சல் இருக்கும், காசு பத்திரம் கூட செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டான். இன்னைக்கு அந்த பாவம் எனக்கு சுற்றி சுற்றி வருதப்பா. என்னப்பா செய்யுது? நம்ம ஆண்டவர் என்ன எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளியிலே வணங்குறவனை தண்டியாமல் விடாருன்னு சொல்லியிருக்கிறார். நீ ஏன்ப்பா அப்படி செய்தா? வா ஜோம் பண்ணுவோம். திருப்பி ஜோம் பண்ணாங்க. திருப்பி ஜோம் பண்ணவனே அப்படி போயிட்டாரு. 2 நாள் கழிச்சு திருப்பி வர்றாரு. வந்து இப்போ எப்படி இருப்பாப்பா? எப்படி இருக்கா? உனக்கு விடுதலை கிடைச்சிட்டா, சந்தோஷம் கிடைச்சிட்டா, பட்டணம் தெரியுதுப்பா, மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மாளிகைக்குள் போசே, அந்த மாளிகைக்குள் போசே, பட்டணத்தின் நீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே, பட்டணத்தின் நீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே, அங்கே பாடுவோர் பாடுவோர் புறாக்கோடி, அங்கே பாடுவோர் பாடுவோர் புறாக்கோடி, முத்துமய மாநிலத்தும் முத்துமய மாநிலத்தும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. அப்படியே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய ஆத்மாவை குறித்து ஆவியானவர் என்ன உணர்த்தி இருக்கிறாரோ, மகனே மகளே, இருதயத்தை எனக்கு தாய்ன்னு சொல்லி கேட்கிற திருச்சபையிலே ஆவியானவர் கொடுக்கிற சத்தம் ஒப்பு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் உங்களுக்கு கிடைப்பது நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு. அதனால்தான் ராபோஜனம் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இருதயத்தை சரிபார்த்து உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு சந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தம் இல்லைன்னா கைவிடப்பட்டுவோம். கைவிடப்பட்ட பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போய்விடும். இன்றைக்கு ஆண்டவங்களோடு கூட பேச இருந்தாருன்னு சொன்னார். இருதயத்தை திறந்து கொடுங்க, உங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு வந்து அப்பதான் நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியும். நம்மால் விடுதலையாக நமக்கு கரையும் கொடுத்து அவர் ரத்த கரையும் கொடுத்திருக்கிறார். போக்கிரிகள் முரளிகாரர் போய் ஒழிப்பாரே, முக்கிரிகள் முரளிகாரர் போய் ஒழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி அழுவாரே, அக்கிரமக்காரரெல்லாம் கத்தி கதறுவார், அக்கிரமக்காரரெல்லாம் கத்தி கதறுவார், காலாகாலத்தில் நடந்திடும் பகல் கத்தி கத்தி கதறுவார், காலாகாலத்தில் நடந்திடும் பகல் கத்தி கத்தி கதறுவார், எப்போ எந்த பேசுறான் எப்போ வருவார், எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறது, எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறது. ஐயா, இயேசுக்கு இடம் கொடுத்தீங்களா? இருதயத்தை இயேசு கொடுத்துருக்கீங்களா? வேற யாருக்கும் கொடுத்துருக்கிறீங்களா? சாத்தான் கொல்லாதவன், மனுஷன் கொலைபாதகன், கடைசியில் கச்சாப்பு கடை கொண்டு விட்டு கைவிட்டு போயிடுவான். கோடா கோடி தூதனவரோடு வருவான், கோடா கோடி தூதனவரோடு வருவான், பூகோளம் நெருங்கிடுமே, வானலோகம் கழிந்திடுமே, பூகோளம் நெருங்கிடுமே, வானலோகம் கழிந்திடுமே, இயேசுவுக்காய் எல்லாம் வாழும் என்று சகிக்க, இயேசுவுக்காய் எல்லாம் வாழும் என்று சகிக்க, சுத்தபரி சுத்தரெல்லாம் உள்ளி சாடிவார்,
சந்தோஷத்தை பெறுவதற்கு நல்ல சத்தம். ஆத்ம துக்கத்தோடு இருக்குதா? யோசித்து பாருங்க. சிலுவைக்கு பக்கம் போயிருங்க. இயேசுவே என்ன பண்ணீங்க, இயேசுவே என்ன பண்ணீங்க, என்ன ஆயத்தப்படுத்துங்க. இப்படி ராஜ்யத்தில் உடாகுடி தூதர்கள் இருக்கிறாங்க. எனக்கு அந்த பாக்கியம் வேணிய சொல்பா, எனக்கு நித்தியத்தில் இடம் வேணிய சொல்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரோடு கூட பேசுங்க. சிலுவை உயர்த்தாத பிரசங்கம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபம் சொந்த வியாபாரம். சிலுவை கொடுத்தே உயர்த்தி சொல்லுங்க. சிலுவைக்கு போங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன காணப்படலாம், அக்கினி கடலில் தள்ளப்பட சொல்லப்படும். ஒரு பயங்கரமான நியாயத்திற்கு சிங்காசனம் இறங்கி வரப்போம். என்ன பதில் சொல்ல போகிறோம்? திருச்சபை இப்படி ஒரு ஆயத்தத்தை, ஒரு சத்தத்தை கொடுத்து கொண்டே கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களை சோதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் கூட நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கீங்க. ஆண்டவரே, ஒரு நல்ல தரத்தை ஒவ்வொருவரும் கொடுத்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, அத்தியாயத்திலிருந்து ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கீங்க. ஆண்டவரே, சாட்சியின் மூலமாக நீங்கள் பேசுறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கீங்க. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை இவ்வளவு நேரம் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற தருணத்தை இந்த ஆண்டவரை ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நேரத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே நாங்கள் இப்படிலாம் வாழ்ந்து ஆண்டவரை இதுவரையும் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உங்களுக்கு தீமையில்லாமல் வாழ்ந்துவிட்டோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு இடத்தில் வருகிறோம் என்று யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, ஏசப்பா வந்து தங்கி அப்பா இதிலிருந்து அவர்களை முழுவதுமாக பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை முழுவதுமாக நீங்கள் அவங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் செய்தி கொடுத்தது கூட ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே ஆண்டவரே ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு சுவாமி. ஒன்று உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய ஆண்டவரே அந்த வழி அப்பா, மற்றொன்று ஆண்டவரே நரகத்துக்கு செல்லக்கூடிய வழி அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த இடத்துல உங்களை நோக்கி ஆண்டவரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் சுவாமி. அதற்காக ஆண்டவரே உடைய சரீரத்தில் ஒரு சொத்து ரத்தத்தில் நம்ம ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே நீர் மரித்தீங்க அப்பா. நேரத்தில் நாங்கள் அதை உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் எல்லாரும் வந்து சேரதுக்கான கிருபையை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கரங்களை பிடித்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, எந்த விதத்தில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே ஒரு முக்கியமான ஆண்டவரே தருணம். ஆண்டவரே, முடிவெடுக்கக்கூடிய தருணம் அப்பா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஏற்கனவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர்தாமே கடன் கொண்டு வழிநடத்த நாங்கள் முடிவு நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, முதலாவது ராஜ்யத்தை நீங்க கேட்டுக்கிற பொழுது எல்லாம் கூட கொடுக்கணும் என்று நாங்கள் வேண்டிய வாசிக்கிறது போல ஏசப்பா நாங்கள் உண்மை கேட்டுக் பொழுது எங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிவு செய்கிற தேவனாக இருக்கீங்க அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த நேரத்தில் அவங்க நோக்கி பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லா தேவையும் ஆண்டவரை கொடுத்து ஒன்றிலும் குறைவில்லாத பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களுக்கு என்ன காரியத்தோடு நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, யார் யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரை எல்லாத்தையும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. வீட்டுக்கு சத்தத்தினுடைய நல்ல சத்தத்தினால் நீங்கள் பேசுங்க அப்பா. தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. துணியாமே எல்லாவற்றையும் நாம் உண்மையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக